Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது புதினால ஒரு துவையல் ரெசிபி தாங்க. துவையல்ல அப்படி என்ன இருக்குன்னு நினைக்க வேணாம். புதினாவோட அந்த வாசமும் கலரும் மாறாம ஒரு அருமையான டேஸ்ட்ல புதினா துவையல் தான் நம்ம செய்ய போறோம். இந்த துவையலை செய்யறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். புதினா துவையல் செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். முதல்ல அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறின பிறகு அதில் நல்லா ஃபுல்லாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. முழு உளுந்தம்பருப்பு தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் தோலோடு இருக்கிற முழு உளுந்தம்பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லை தாளிக்கிறதுக்காக உடச்ச உளுந்தம்பருப்பு வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தோட அந்த வாசனை நல்லா நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கலர் மாறும். இதே போல் கைவிடாமல் நம்ம கலந்து விடும்போது எல்லா பக்கமும் கரெக்டாக செவந்து இது போல் ஒரு கலரில் வரும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். புளியில் கல், ஓடு, மண் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி தான் எடுத்திருக்கேன் நான். இந்த புளி நல்லா எண்ணெயிலேயே சூட்டில் நல்லா செவந்து வரணும். ஆனால் ரொம்ப கருகிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஓரளவு இது போல் பொரிஞ்சு வந்த இந்த சமயத்தில் 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க. இதனுடைய காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு இந்த சைஸில் இருக்க பச்சை மிளகாய், அதாவது ரொம்ப பெருசுலாம் இல்லை இந்த பச்சை மிளகாய், இது போல் பச்சை மிளகாய் கிடைக்கும் இல்லைங்களா இந்த சைஸில். இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 6 பச்சை மிளகாய் விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ அளவு தேங்காய்ன்னு பார்த்தீங்கன்னா 1/4 மூடி அளவு தேங்காய். ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை உடைச்சா ஒரு மூடியில் 1/4 மூடி அளவு தேங்காய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு சும்மா சூட்டில் ஒரு 2-3 முறை அப்படியே பரட்டி விட்டுட்டு இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். பச்சை மிளகாய் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நீங்கள் தேங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். புதினா இலைகள் பார்த்திங்கன்னா நம்மளோட 5 விரலும் சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது ரொம்ப அழுத்தாமல் எடுத்தால் ஒரு 4 முறை எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவு புதினா இலைகளுக்கு, ஒரு முறை எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன் நான். இதில் புதினாவும் கொத்தமல்லியும் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அதாவது இது ஒரு 5 பங்கு கூட சேர்த்துக்கலாம், 1/2 பங்கு கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம். காரம் நல்லா உரப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா நம்ம 5 விரலில் சேர்த்து எடுக்கிறோம் இல்லையா, அது போல் ரொம்ப டைட்டாக அழுத்தி எடுக்கக்கூடாது. லூஸாக ஒரு கொத்தாக எடுத்து வைப்போம் இல்லைங்களா, அந்த அளவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சூட்லேயே இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் நீங்கள் கலந்து விட்டாலே போதும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ண வேணாம். புதினா இலைகள் லைட்டாக அந்த சூட்டில் வதங்கணும். நமக்கு அந்த சூட்லேயே இது போல் நமக்கு வதங்கிடும். அவ்வளவுதாங்க. அதை எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. ஏற்கனவே வதக்கின பொருளை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 3 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இது போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம துவையல் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நம்ம கெட்டியாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம். இது போல் முதல்லையே இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா அரைப்பட்ட பிறகு இதில் கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபுல்லாக நைஸாக அரைக்காமல் கொஞ்சமாக திருப்பி விட்டு நீங்கள் ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு பதத்தில் அரைஞ்சி வரணும். ரொம்ப மைய அரைச்சிட்டிங்கன்னா துவையலோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால தான் இது போல் ஒரு பதம் அரைஞ்ச பிறகு இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. உளுந்த பருப்பு சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த பருப்பெல்லாம் மிக்சி ஜாரோட மூடியில் போய் ஓட்டிக்கும். அதனால் இது போல் நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா இது கரெக்டாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால் உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பு பார்த்திங்கன்னா 1-2 தான் அரைஞ்சிருக்கணும். நம்ம சேர்த்த உளுந்தம்பருப்பு நம்ம துவையில் சாப்பிடும்பொழுது பல்லில் அங்கே இங்கன்னு கடிப்படணும். அதே போல் இந்த அளவு பக்குவத்தில் நமக்கு இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம். தண்ணி இதுலேருந்து பிரியவே இல்லை பாருங்கள். தண்ணி பிரியாமல் இருக்கணும். துவையலுக்கு நம்ம அரைச்சா அது கரெக்டாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி லைட்டாக தெளித்து
கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இது போல் கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அருமையான கலர் மாறாத புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பொதுவாக துவையலுக்கு தாளிக்க மாட்டாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளித்து இதில் கொட்டிக்கலாம். தாளிக்காமல் தான் செய்வாங்க. நான் பொதுவாக துவையல் அப்படின்னு செய்யும்பொழுது தாளிக்க மாட்டேன். நீங்களும் இதே அளவுகளில் இதே பக்குவத்தில் இந்த புதினா துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.